ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே பேசின அந்த 8வது வார்த்தை, நீ அவனுக்கு சம்மதியாமலும், நீ அவனுக்கு சம்மதியாமலும். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவன் நல்லவனா இருக்கலாம், அவங்க கெட்டவர்களா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களா இருக்கலாம், அவர்கள் உங்களுடைய நலன் விரும்பிகளா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா அவர்கள் அந்நிய தேசத்தினுடைய அந்நிய தேவர்கள் வசமாய் உன்னை இழுக்கிறார்களே. ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாதாமா, நீ சம்மதிக்க கூடாது. நீ அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, நீ எஸ் அல்ல, நீ நோ அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கையிலே ரொம்ப அறிஞ்சிக்க வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, அவர்கள் உங்களை காப்பாற்றி இருக்கலாம், உங்களுக்கு நண்பர்களா இருக்கலாம், அவர்களை அவாய்ட் பண்ண முடியாதவர்களா இருக்கலாம். ஆனா சில நேரத்துல நீங்க நோ சொல்ல முடியாத சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டுரும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் எப்படி, எனக்கு மூஞ்சி முடிச்சு பேச தெரியாது, எனக்கு அவங்கள நோ அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன்? 15 வருஷத்தினுடைய பழக்கம், 25 வருஷத்தினுடைய பழக்கம், 50 ஆண்டுகளுடைய பழக்கம், நான் கண்டிப்பா நோ சொல்ல என்னால முடியாது. ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க உங்களை தேடி வருகிற சில நபர்களுக்கு நீங்க நோ சொல்ல நீங்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பின் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். சிலர் எல்லாத்துக்குமே எஸ் அப்படின்னு சொல்லி பழக்கமாயிருச்சு. இங்க போறீங்களா? ஆமா. இத பண்ணலாமா? ஆமா. இத செய்யலாமா? ஆமா. கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் எப்படி சொல்லுவேன், நான் எப்படி சொல்லுவேன், அந்த மனுஷனை எப்படி பகைப்பேன்? நான் சொல்றேன், ஒரு மனுஷனை பகைக்கிறதற்காக உங்க வாழ்க்கையே நீங்க இழந்துடக்கூடாது. சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இழந்தார்கள். எப்படி இழந்தாங்க அப்படின்னு சொன்னா, வேற எதுக்காகவும் இல்ல, நோ அப்படின்னு சொல்றதற்கு தைரியம் இல்லாத ஒரே ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு தங்களுடைய கற்பை இழந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள், தங்களுடைய பணத்தை இழந்தவர்கள், தங்களுடைய உயிரையே இழந்த நிறைய பேரை எங்களுடைய கண்களிலே பார்த்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, மகளே மகனே உனக்கு என்ன சொல்ல தெரியணும் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, சம்மதியாதே. உன்னை வலுக்கட்டாயமா இழுப்பாங்க, நீங்க சம்மதிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. நீ எஸ் சொல்லலைன்னா நான் செத்துருவேன், நீ எஸ் சொல்லலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன், நீ எஸ் சொல்லலைன்னா நான் ஒண்ணும் இல்லாம போவேன், நான் குடிகாரனா மாறுவேன், நான் அப்படியெல்லாம் பண்ணுவேன். சில நேரங்களிலே உங்களை எஸ் அப்படின்ற அந்த சம்மதமான வார்த்தையை சொல்றதற்கு உங்களை மிரட்டலாம். சில நேரத்துல உங்களுடைய கால்களிலே விழுந்து பவ்யமா பேசலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும்ன்றத நீங்க மறந்துடவே கூடாது. நோ சொல்லி பழகிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு.